வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜகவில் இன்னைக்கு தொண்டர்களே கிடையாதுங்க, ஒன்லி நிர்வாகிகள் மட்டும்தான். ஏன்னா தொண்டர்கள்லாம் அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்க. அந்த நிர்வாகிகளில் ஒரு பாதி பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்து வராங்க. இன்னொரு பாதி அண்ணாமலை பக்கம் போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது பிஜேபியில் இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நயினார் கும்பல் ஒரு அழுத்தம் கொடுப்பதாக செய்திகள் பரவுது. என்னன்னா, அண்ணாமலையை எதிர்த்து பேட்டி கொடுங்க, அண்ணாமலைக்கு எதிராக சமூக வலைதளத்தில் போஸ்ட் போடுங்க, அப்படி பண்ணாதான் நீங்கள் பொறுப்பில் இருக்க முடியும், அப்படி பண்ணலைன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நிர்வாகிகளையும் அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ற மாதிரி நயினார் கும்பல் வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நஞ்ச நிர்வாகிகளும் இது என்ன கொடுமையாக இருக்குது, எதுக்காக நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அண்ணாமலை தனியாக இயக்கம் தொடங்கியிருக்காரு, இயக்கம் தொடங்கி மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக அவர் பேசலை, அவருடைய பாதையில் அவர் போகிறாரு, எதுக்காக அவரை திட்டி பதிவு போடணும்? இந்த நயினார் கும்பலுக்கு அண்ணாமலையை பிடிக்காது, அண்ணாமலை மேலே தனிப்பட்ட வன்மம் ஈகோ இருக்குது, அதை அவங்க பண்ணிட்டு போக வேண்டியதானே, திட்டணுமா அவங்க திட்டிட்டு போக வேண்டியதானே, எதுக்காக நிர்வாகிகளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பாதி பேர் சொன்னேன்ல, அண்ணாமலை கிட்ட போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கக்கூடிய பாதி பேர் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாங்களாம். இந்த கடுப்பில் இந்த நயினார் கும்பலே வேண்டாம், நாமளும் வீத லீடர்ஸ் பக்கம் போயிடலாம் அப்படின்னு ஆலோசனையில் இருக்காங்களாம் அந்த பாதி பேரில் 70-80%. அடுத்தது இன்னைக்கு ஜூன் 10ஆம் தேதியா பிரைம் மினிஸ்டர் மோடி வரலாற்று சாதனை இன்னைக்கு படைக்கிறாரு. ஏற்கனவே இந்த அப்டேட்டை நான் கொடுத்துட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். நீண்ட காலம் பிரதமர் பதவியில் இருந்தது யார் தெரியுமா? நேற்று வரைக்கும் நேரு 4398 நாட்கள் தொடர்ந்து பிஎம்மாக இருந்திருக்காரு. அந்த ரெக்கார்டை இன்னைக்கு மோடி முறியடிக்கிறாப்புல. இன்னைக்கு 4399வது நாள் மோடி தொடர்ந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறது. இன்னைக்கு 4399வது நாள் நேருவுடைய சாதனையை பீட் பண்ணியிருக்காப்புல. 4th டேர்மும் அவர் தான் பிஎம் ஆக போறாரு, அதில் எந்த டவுட்டும் இல்லை. இதில் எப்படி கொண்டாடணும் தமிழக பாஜக? இதை கொண்டாடுறதை விட்டுட்டு அண்ணாமலைக்கு எதிராக வன்மத்தை கக்கிக்கு இருக்காங்க தமிழக பாஜக கும்பல். சமூக வலைதளத்தில் இந்த 12 வருடங்களில் 4399 நாட்களில் மோடி என்னென்ன சாதனைகள் படைச்சிருக்காரு, குறிப்பாக தமிழகத்துக்கு, இதை பேசுறதை விட்டுட்டு அண்ணாமலை 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 இப்படி வன்மத்தை கக்கிக்கு இருக்காங்க நயினார் கும்பல். இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு முதல்வர் டெல்லி புறப்பட்டிருக்காரு. நாளைக்கு நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டம் பிரைம் மினிஸ்டர் மோடி தலைமையில் நடக்குது. அதில் பங்கேற்பதற்காக டெல்லி புறப்பட்டிருக்காரு. 3 நாள் பயணமாக டெல்லி பயணமா. இந்த 3 நாட்களில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை முதல்வர் விஜய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், போன முறை டெல்லி போனப்ப ராகுல் சோனியா காந்தியை சிஎம் சந்திக்கலை, அது ஒரு பெரிய டிபேட் ஆனிச்சு. இந்த பயணத்தின் போது சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் செய்திகள் பரவுது. இது 3வது. 4வது செய்தி, சமீபத்தில் அலிசா அப்துல்லா சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருந்தாங்க, திருச்சி சூர்யா முக்தார் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா யூடியூப் சேனலில் ரொம்ப ஆபாசமாக அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த புகாரில் திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டுட்டாரு. ஆனால் முக்தார் தலைமறைவு அப்படின்னு செய்திகள் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் வச்சு முக்தாரை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. ஜஸ்ட்டு அவங்கள கைது செஞ்சால் மட்டும் பத்தாது, 2 பேரையும் குண்டாஸில் அடைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு தொடர்ந்து பெண்களுக்கு எதிராகவும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களை மிக மோசமாக சித்தரித்து ஆபாசமாக பேசிட்டு வராங்க. பிடிச்சி குண்டாஸில் போடுங்க அப்படின்னு பொதுமக்களுடைய ஃபீட்பேக்கை பார்க்க முடியுது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.